உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, கார்ல தானே போனீங்க, எப்படி இப்படி ஆச்சு? போற வழியில சில ரவுடி பயலவா வேணும்னே வண்டி முன்னால விழுந்து வண்டியை பஞ்சர் பண்ணி தகராறு பண்ணானுங்க. ஐயோ ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? புயல் மாதிரி வந்து நின்னா பாரு ஒரு பொண்ணு, அவளை பார்த்ததும் எல்லா பயலும் பறந்து ஓடிட்டானுங்க. என்ன பொண்ணுமா அவ? தைரிய லட்சுமி. இப்படி இருக்கிறவ கரடு முரடான ஆளாதான் இருப்பான்னு நினைச்சா அடுத்த செகண்டே நான் நினைச்சதை அடிச்சு நொறுக்கிட்டா. அட, அவ பாடினா பாரு ஒரு பாட்டு, என்ன குரல்மா அவளுக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ பாடி முடிக்கிற வரைக்கும் அப்படியே மெய் மறந்துட்டு நான் பாரு. யாரு எதை கேட்டாலும் ஹெல்ப் பண்ணணுன்ற நல்ல மனசுமா அவளுக்கு. அஷ்டலட்சுமியும் அவகிட்ட தாமா இருக்கு. என்னமோ தெரியலம்மா, அவ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என்கிட்ட இருந்துச்சு. நமக்கு இப்படி ஒரு மகள் இருக்க கூடாதான்னு ஏங்க வச்சுட்டா. கவலைப்படாதீங்கப்பா, இவதான் உங்களுக்கு மருமகளை வரப்போறா. யாருங்க அந்த பொண்ணு? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இப்பவே அந்த பொண்ணை பார்க்கணும் போல தோணுது. அவளை பார்த்த பிரமிப்புல அதெல்லாம் விசாரிக்கணும்னு தோணாம போச்சு. பேரு மட்டும் கேட்டுக்கிட்டேன், சத்யா. பேர்ல ஒரு கம்பீரம் இருக்குல்ல, அவளுக்கு ஏத்த பேர் தான். இல்லம்மா, இது பொண்ணோட ஜாதகம், பூஜை ரூம்ல வச்சுடு. கொடுங்க. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா மாமா? அந்த பொண்ணு சத்யாதாமா என்ன அங்க டிராப் பண்ணா. நான் இப்படி போனதும் அவங்களே கொஞ்சம் பதறிட்டாங்க. விஷயத்த சொல்லாம ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாமா, நீங்க போகும்போது பொண்ணு வீட்ல இருந்தாளா? அவதாமா ஜாதகத்தையே கொண்டு வந்து கொடுத்தா. மாமா, பொண்ணு எப்படி? போட்டோல பார்த்த மாதிரியே நேர்லயும் நல்லாதாமா இருந்தா. சரிப்பா, நான் போய் முதல்ல இந்த ஷர்ட்டை மாத்தணும். சரிங்க. சரி, மாத்திட்டு வந்துடுறோம். சரிங்க மாமா. பாத்துங்க, மெதுவா பாத்து வாங்க. ஆமா. வாங்க. எங்க யாரோ ஒரு பொண்ணை பத்தி ரொம்ப நேரம் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க மாமா. ஆனா பொண்ணை பத்தி கேட்ட உடனே ஒரு வரியில முடிச்சிட்டு போயிட்டாரு. ஆமால, என்ன சத்யா பின்னாடி வரானான்னு பாக்குறியா? அவன் பயந்தாங்கோழி, சும்மா சவுண்ட் விட்டு அப்படியே போயிட்டான். அது இல்லடா, போய் நம்ம சாரி கேட்டு வந்திருக்கலாமோ? சாரியா? யார்கிட்ட? அமுல் பேபி கிட்ட தான். பாவம்டா. பாவமா? ஓகே ஓகே. என்னடா ஓகே? என்ன ஓகே? கன்ஃபார்ம். என்னடா இவன் ஓகேன்றா, நீ கன்ஃபார்ம்ன்றா? பத்திக்கிச்சு, பஞ்சும் நெருப்பும் பத்திக்கிச்சு. நாங்க தான் அப்பவே சொன்னோமே, நீ அவனும் அடிக்கடி மீட் பண்ணுவீங்கன்னு. இப்ப நடக்குதா? அந்த ஆளு மேல பரிதாபம்லாம் வருதா? புதுசா சாரி கேட்க வர சொல்ற பாத்தியா? இதுக்கு என்னடா அர்த்தம்? என்னடா அர்த்தம்? அர்த்தம் பல்ல கழட்டிடுவேன். நம்ம மேல தப்பு இருக்கு, அதுக்கு நான் சாரி கேட்க போறேன், அவ்வளவுதான். சாரி கேட்டா லவ்வாடா? முட்டா.
நீங்க ஒன்னும் வரவேணா, நானே போய் கேட்டுக்கிறேன். சும்மா சாரி கேக்குறேன்னு போனா லவ்னு சொல்லிருக்கீங்க. டேய் கீழ இருக்கடா. என்னடா நம்ம சத்யா போறத பார்த்தா டிங்கு வந்துச்சு போல இருக்குதுடா. சாரி. இந்த பொண்ணு வீட்டுக்கு இளைய பொண்ணா? மூத்த பொண்ணு குருஜி. இல்ல, இந்த ஜாதகம் மூத்த பொண்ணோடதா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜாதகம் ஏதாவது மாறி போச்சான்னு பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்க குருஜி. ஹலோ. அம்மா, நான் சண்முக சுந்தரம் பேசுறேன். உங்க வீட்டுக்கு வந்து ஜாதகம் வாங்கிட்டு போனேனே. ஆ ஆ, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்கல்ல? ம், இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அம்மா, ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன். ஆ, சொல்லுங்க. திவ்யா உங்களுக்கு மூத்த பொண்ணு தானே? ஆமா. ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? இல்லம்மா, குருஜி நேத்து நீங்க கொடுத்து விட்ட ஜாதகத்தை பார்த்தாரு. குருஜி இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு மூத்த பொண்ணா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.